Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் அண்ட் கார்ன் புலாவ். இந்த புலாவ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாகவும் இருக்கும். மஷ்ரூம் அண்ட் ஸ்வீட் கார்ன் காம்பினேஷன் எப்போவுமே ஒரு ஹியூஜ் ஹிட் காம்போ. ஏன்னா அது பாஸ்தாலேயும் சரி புலாவ்லேயும் சரி ரொம்ப சூப்பராக ஃப்ளேவரை அதிகப்படுத்தி தரும். அதிகமான மசாலா பவுடர்ஸ்லாம் இல்லாமல் எப்படி இதை ஒன் பாட்லேயே குயிக்காக டேஸ்டியாக குக் பண்ணுறது அப்படின்றத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கரை ஹீட் பண்ணி அதில் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ அண்ட் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது தாளிக்கிறதுக்கு 2 பிரிஞ்சி லீஃபை குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட ஒரு பட்டை, 2-3 கிராம்பு, ஒரு கருப்பு ஏலக்காய், ஒரு பச்சை ஏலக்காய், கொஞ்சமாக நட்சத்திர சோம்பு அண்ட் கல்பாசி ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போது இதில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஆனியனை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகா அண்ட் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி ஜிஞ்சர் கார்லிக்கோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸ் எடுத்து அதையும் குக்கரில் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது நம்ம புலாவோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக். இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸையும் ஸ்வீட் கார்ன்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் ஸ்வீட் கார்னை பாயில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பிகாஸ் அது குக்கர்லேயே சீக்கிரமாக பாயில் ஆகிடும். இப்போது இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அது நல்லா சாட்டே ஆனதுக்கு அப்புறமா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரியான சில்லி பவுடரையும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான வாட்டரை ஆட் பண்ணிக்கணும். நான் 1 கப் ரைஸ் எடுத்துருக்கிறதுனால 1.5 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸில் 15 to 20 மினிட்ஸ் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசி உடையாத அளவுக்கு பார்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஃபைனலாக கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இலையை அது மேலே தூவிட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சு 2 விசில்ஸ்க்கு குக் பண்ணுங்கள். இப்போது ப்ரெஷர் நேச்சுரலாக சப்சைட் ஆனதுக்கு அப்புறமா ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான மஷ்ரூம் அண்ட் கார்ன் புலாவ் ரெடி. நீங்களும் இந்த மஷ்ரூம் அண்ட் கார்ன் புலாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.